The Bold Unfiltered. गोल्ड यानी सोने की खरीद एक और पहलू है। पेट्रोल डीजल का उपयोग कम करें। தங்கத்தின் மீதான இறக்குமதி வரி 15% உயர்த்தப்பட்டிருக்கிறது. அண்மையில் பிரதமர் மோடி நாட்டின் பொருளாதார நலன் கருதி மக்களுக்கு 7 முக்கியமான சிக்கன கோரிக்கைகளை விடுத்திருந்தார். தங்கம் மீதான இறக்குமதி வரி 6%லிருந்து 15% மீண்டும் உயர்த்தப்பட்டதற்கும் பிரதமர் மோடியுடைய 7 கோரிக்கைகளுக்கும் இடையில் ஆழமான பொருளாதார தொடர்பு இருக்கிறது. அதை பற்றி தான் இன்றைய காணொலியில் நம்ம விரிவாக பார்க்க இருக்கிறோம். ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிறத பரிசீலிக்கணும்னு ஏற்கனவே பிரதமர் மோடி ஒரு ஆலோசனை சொல்லியிருந்தார். அதே போல் தங்கம் வாங்கிறத ஓராண்டுக்கு தள்ளி போட வேண்டும், தேவையற்ற எரிபொருள் பயன்பாட்டை குறைக்க வேண்டும், பொது போக்குவரத்தை பயன்படுத்த வேண்டும், சமையல் எண்ணெய் பயன்பாட்டை குறைக்க வேண்டும், இயற்கை விவசாயத்துக்கு மாறணும், வெளிநாட்டு பிராண்டுகளை வாங்கக்கூடாது அப்படிங்கிற கோரிக்கைகள்லாம் முன்வைத்திருந்தார் பிரதமர் மோடி. மோடியோட இந்த கோரிக்கைகளை தொடர்ந்து நாடு இன்னொரு லாக்டவுனுக்கு செல்கிறதா அப்படிங்கிற அச்சமும் கவலையும் மக்கள் மத்தியில் எழுந்தது. ஆனால் இதனை மத்திய அரசு திட்டவட்டமாக மறுத்திருக்கிறாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தங்க இறக்குமதியில் உலகில் 2வது இடத்துல இருக்கக்கூடிய ஒரு நாடு. இந்திய திருமணங்கள், பண்டிகைகள், அதே போல் கலாச்சார விழாக்களில் தங்கத்தோட பயன்பாடுங்கிறது தவிர்க்க முடியாததாகவே ஒன்றி போயிருக்குங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பங்கு சந்தை அல்லது இதர முதலீடுகளில் நிலையற்ற தன்மை நிலவும் போது இந்திய மக்கள் தங்கத்தை பாதுகாப்பான ஒரு சேமிப்பாக பார்ப்பாங்க. இந்தியாவுடைய தங்க தேவையில் 90% மேலே இறக்குமதி மூலம்தான் பூர்த்தி செய்யப்படுது. கர்நாடகாவில் ஹட்டி சுரங்கம் போன்ற மிகச்சில இடங்களில் மட்டும்தான் உள்நாட்டு உற்பத்தி இப்போ நடந்துட்டு இருக்கு. கர்நாடக அரசு நிறுவனத்தினால நிர்வகிக்கப்படக்கூடிய இந்த ஹட்டி கோல்டு மைன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஹட்டி கோல்டு மைன் கோலார் தங்க வயல் மூடப்பட்ட பிறகு இந்தியாவுடைய முதன்மையான தங்க உற்பத்தி ஆதாரமாக மாறி இருக்குன்னே சொல்லலாம். இங்கே ஆண்டுக்கு சுமார் 2.5 டன்னிலிருந்து 3 டன் வரைக்கும் தங்கம் உற்பத்தி செய்யப்படுது. சராசரியாக 1 டன் பாறை தாதுவை சுத்திகரிப்பதன் மூலமாக சுமார் 3லேருந்து 4 கிராம் தங்கம் கிடைக்குது. இந்தியாவுடைய ஒட்டுமொத்த தங்கத்தோடைய தேவை இருக்கு இல்லையா, அதோடு ஒப்பிடும்போது இங்கேருந்து கிடைக்கக்கூடிய தங்கம்ங்கிறது 1% குறைவானது தான். கச்சா எண்ணெய்க்கு அடுத்தபடியாக இந்தியாவுடைய இறக்குமதி பட்டியலில் தங்கம் 2வது இடத்தில் இருக்கிறது. தங்கம் அதிகமாக இறக்குமதி செய்யப்படும் போது அதிகப்படியான டாலர்கள் வெளியேறுவதனால இந்திய ரூபாயினுடைய மதிப்பு தொடர்ந்து சரிஞ்சுக்கிட்டே இருக்குது. இந்த சில ஆண்டுகளில் மட்டுமே 10 ரூபாய்க்கு மேலே சரிந்திருக்கிறது, அதாவது அமெரிக்க டாலரோட ஒப்பிடும்போது. தங்கம் வாங்குவது தனிநபர் பாதுகாப்புக்கு உதவினாலும் அது நாட்டின் உற்பத்தி துறையில் நேரடி முதலீடாக மாறாது. இதனால் மக்கள் தங்கத்தில் முதலீடு செய்வதை குறைத்து நாட்டின் வளர்ச்சிக்கு உதவக்கூடிய மற்ற துறைகளில் முதலீடு செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் மோடி அவர்களுடைய வலியுறுத்தலுடைய அடிப்படை. இந்தியா தன்னுடைய அந்நிய செலாவணியில் பெரும் பகுதியை 3 முக்கிய தேவைகளுக்காக செலவிடுது. அதில் மிகவும் முக்கியமானது எரிசக்தி. இதுக்காக ஆண்டுக்கு சுமார் 150லிருந்து 160 பில்லியன் டாலர் செலவிடப்படுது. இன்னொன்று தங்க இறக்குமதி. இதுக்கு சுமார் 45லிருந்து 50 பில்லியன் டாலர் செலவாகுது. இறுதியாக இந்தியர்கள் வெளிநாட்டு பயணங்களுக்கு செலவிடக்கூடிய தொகை ஆண்டுக்கு சுமார் 10லிருந்து 15 பில்லியன் டாலர் வரைக்கும் வெளிநாட்டு பயணங்களுக்கு செலவாகுது. இந்த 3ஐயும் சேர்த்தா வரக்கூடிய சுமார் 217 பில்லியன் டாலர் வெளியேற்றத்தை கட்டுப்படுத்தினா இந்திய ரூபாயினுடைய மதிப்பை வலுப்படுத்த முடியும் அப்படிங்கிறது தான் மத்திய அரசினுடைய திட்டமாக இருக்குது, வியூகமாக இருக்குது. தங்கத்தின் மீதான இறக்குமதி வரியை உயர்த்துறது வெறும் வருமானத்திற்காக மட்டும் இல்லை, மாறா டாலர் வெளியேற்றத்தை தடுத்து கரண்ட் அக்கவுண்ட் டெபிசிட்டை சீர் செய்யறதுக்கு தான் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குன்னு மத்திய அரசினுடைய அதிகாரிகள் சொல்கிறாங்க. வரியை உயர்த்தது மூலமாக நுகர்வை குறைத்து அந்த பணத்தை உள்நாட்டு உற்பத்தியில் முதலீடு செய்யறதுக்கு அரசு மக்களை வலியுறுத்துது. பிரதமர் மோடி வெளிநாட்டு சுற்றுப்பயணத்தை தள்ளி போடுங்கள் அப்படின்னு ஒரு கோரிக்கை விடுத்ததனுடைய நோக்கம்ங்கிறது இந்திய பணம் இந்தியாவுக்குள்ளேயே சுற்றி சூழ வேண்டும் அப்படிங்கிறது தான். வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய பணத்தை சேமிக்கிறது மூலமாக இந்தியாவுடைய அந்நிய செலாவணி கையிருப்புங்கிறது பாதுகாக்கப்படுகிறது அப்படின்னு அதிகாரிகள் சொல்கிறாங்க.
ஒர்க் ஃப்ரம் ஹோம் அதே போல் பொது போக்குவரத்தை பயன்படுத்துறது மூலமாக கச்சா எண்ணெய் இறக்குமதியை குறைக்க முடியும் அப்படின்னு நம்புகிறாங்க. இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் சொன்ன பிறகு, ஆன்லைன் கிளாஸ்லாம் சொன்ன பிறகு தான் பெற்றோர்கள் மத்தியில் ஒரு பெரிய கவலை வந்துருச்சு. மீண்டும் நாடு லாக்டவுனை நோக்கி போகிறதோ அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இந்த ஆன்லைன் கிளாஸ்னால தான் வந்தது. இதையெல்லாம் மத்திய அரசாங்கம் மறுக்கிறாங்க. அப்படி லாக்டவுனுக்கான எந்த வாய்ப்பும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் இந்த மாதிரியான முன்னெடுப்புகள், ஒர்க் ஃப்ரம் ஹோமோ அல்லது பொது போக்குவரத்தை பயன்படுத்துறது மூலமாக கச்சா எண்ணெய் இறக்குமதியை குறைக்க முடியும். இது சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை உயரும்போது இந்திய பொருளாதாரத்துக்கு ஒரு பாதுகாப்பு கவசமாக அமையும் அப்படிங்கிறது தான் உயரதிகாரிகள் சொல்லக்கூடிய கருத்தாக இருக்குது. உலகளாவிய கச்சா எண்ணெய் போக்குவரத்தில் 5ல் 1 பங்கு நடைபெறக்கூடிய ஹார்முஸ் நீரிணை ஈரான் அமெரிக்கா போரால் பாதிக்கப்பட்டு கப்பல் போக்குவரத்து ஏறக்குறைய முடங்கி இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், பிப்ரவரி 28 தொடங்கி அந்த சிக்கல்ங்கிறது இப்போது வரைக்கும் நீடித்துக்கிட்டு தான் இருக்குது. போர் மற்றும் கச்சா எண்ணெய் விநியோகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சுணக்கத்தின் காரணமாக சர்வதேச அளவில் எண்ணெய் விலை நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. கச்சா எண்ணெயினுடைய விலை ஒரு பேரல் $80 $110 மேலே உயர்ந்தால் இந்தியாவுடைய ஆண்டு இறக்குமதி செலவு இருக்கு இல்லையா, அது பல லட்சம் கோடி ரூபாய் அதிகரிக்கும். பொதுவாக கச்சா எண்ணெய் விலை $1 உயர்ந்தாலே இந்தியாவுடைய ஆண்டு இறக்குமதி சுமைங்கிறது சுமார் 12,000 கோடியிலிருந்து 16,000 கோடி ரூபாய் வரைக்கும் அதிகரிக்கும். இதுவே $10 அதிகரிக்கிறதுன்னு வச்சுங்களேன், இறக்குமதி செலவு சுமார் 1.5 லட்சம் கோடி ரூபாய் கூடுதலாக செலவாகும். சில்லறை பணவீக்கம் 0.4% வரைக்கும் அதிகரிக்கும். நடப்பு ஆண்டு பிப்ரவரி மாதம் $728 பில்லியன் அப்படிங்கிற உச்சத்தில் இருந்த இந்தியாவுடைய அந்நிய செலாவணி கையிருப்பு இருக்கு இல்லையா, அது மே மாத தொடக்கத்தில் $691 பில்லியன் குறைஞ்சிருக்கு. $37 பில்லியன் சரிவுக்கான பல காரணிகள் இருக்கின்றன. சர்வதேச சந்தையில் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயினுடைய மதிப்பு மேலும் சரியாமல் தடுக்கிறதுக்காக ரிசர்வ் வங்கி என்ன பண்ணுறாங்கன்னா, தொடர்ந்து டாலர்களை சந்தையில் விற்பனை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. எண்ணெய் மற்றும் இதர கமாடிட்டி பொருட்களுடைய விலை உயர்வுனால இறக்குமதியாளர்களுக்கு அதிக டாலர்கள் தேவைப்படுவதுங்கிறது கையிருப்பை குறைக்குது. உலகளாவிய போர் பதற்றங்களால் முதலீட்டாளர்கள் இந்திய சந்தையிலிருந்து பணத்தை திரும்ப பெற்று பாதுகாப்பான அமெரிக்க பத்திரங்களில் முதலீடு செய்கிறதையும் முக்கியமாக ஒரு காரணமாக மாறுது. தற்போது இந்தியாவுடைய கச்சா எண்ணெய் இறக்குமதியில் சுமார் 50%, LNG இறக்குமதியில் சுமார் 55% ஹார்முஸ் நீரிணை வழியாக தான் நடைபெற்று இருக்குது. ஹார்முஸ் நீரிணையை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருக்கக்கூடிய ஈரான் இந்தியாவை நட்பு நாடாக கருதி அந்த வழியாக சில கப்பல்களை மட்டும் அனுமதிச்சுட்டு இருக்கிறாங்க. ஒருவேளை ஹார்முஸ் பாதையை ஈரான் முற்றிலும் முடக்கிடுதுன்னு வச்சுக்கிங்களேன், இந்திய கப்பல்கள் போக முடியாது அப்படின்னா இந்தியா, அமெரிக்கா அல்லது ஆப்பிரிக்கா நாடுகள்கிட்ட தான் எண்ணெயை வாங்க வேண்டியிருக்கும். ஈராக் அல்லது சவுதி அரேபியாவிலிருந்து இந்தியாவுக்கு எண்ணெய் வர சுமார் 2 to 4 நாட்கள் மட்டும்தான் ஆகும். இது பக்கத்தருவிலேருந்து ஒரு பொருளை வாங்குறது மாதிரி. அதனால் ஒரு பேரல் எண்ணெய்க்கான பயண செலவு சுமார் $35 to $60 மட்டும்தான் வரும். அமெரிக்காவிலேருந்து இந்தியாவுக்கு எண்ணெய் வரணும்னா 35 நாட்கள் வரைக்கும் ஆகும். இது ஒரு கண்டத்தை விட்டு மற்றொரு கண்டத்திற்கு வரக்கூடிய நீண்ட பயணம். கடலில் நீண்ட தூரம் பயணம் செய்ய அதிக எரிபொருள், அதிக நாட்கள், ஊழியர்களுக்கு சம்பளம், அது மட்டும் இல்லாமல் இன்சூரன்ஸ். நாம் ஒரு பேரல் எண்ணெயை, அதாவது 159 லிட்டர் வாங்கும்போது அதனுடைய அசல் விலையோட இந்த பயண செலவு இன்னும் சேர்க்கப்படும். எண்ணெய் விலை உலக சந்தையில் ஒரே அளவாக இருந்தாலும் அது எங்கேருந்து வருது அப்படிங்கிறத பொறுத்து ஒரு பேரலுக்கு $300 வரைக்கும் கூடுதல் செலவு ஏற்படும். இந்தியா தினமும் 50 லட்சம் பேரல் எண்ணெயை இறக்குமதி செய்யுது. அப்படின்னா ஒரு நாளைக்கு மட்டும் அரசுக்கு கூடுதலாக சுமார் 150 கோடி ரூபாய் வெறும் வாடகைக்காக மட்டுமே செலவு. இந்த கூடுதல் சுமை தான் இறுதியில் பெட்ரோல் டீசல் விலையாக மக்கள் தலை மேலே விழக்கூடிய ஒரு சூழலாக மாறும். இதனால தான் பிரதமர் மோடி இப்போவே மற்ற செலவுகளை குறைக்க சொல்லி வலியுறுத்திட்டு இருக்கிறார். இந்த தரவுகளை தொடர்புபடுத்தி பார்த்தா பிரதமருடைய சிக்கன கோரிக்கையினுடைய அவசியம் அப்படிங்கிறது புரியலாம்ங்கிறது தான் அதிகாரிகள் சொல்லக்கூடிய கருத்தாக இருக்குது. இந்த 2 துறைகள்லையும் இந்தியர்கள் செலவிடக்கூடிய டாலர்களை சேமிப்பதன் மூலமாக அந்நிய செலாவணி கையிருப்புங்கிறது $691 பில்லியன் கீழே குறையாமல் பாதுகாக்க முடியும். கச்சா எண்ணெய் விலையை இந்தியா கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் தங்கம் வாங்குறத குறைப்பதன் மூலமாக எண்ணெய் இறக்குமதிக்கு தேவையான டாலர் குஷனை உருவாக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. எண்ணெய் விலை உயர்வு பெட்ரோல் டீசல் விலையோட நின்றுடுறதில்லை. லாரிகள் அது மாதிரி சரக்கு வாகனங்களுடைய வாடகை உயரும் போது என்ன ஆகும்னா, காய்கறிகள்லேருந்து அத்தியாவசிய பொருட்கள் வரைக்கும் அனைத்தின் விலையும் உயரும். இது எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான். அதிகப்படியான டாலர்களை கொடுத்து எண்ணெயை வாங்க வேண்டியிருக்கிறதுனால சர்வதேச சந்தையில் இந்திய ரூபாயினுடைய மதிப்பு மேலும் வீழ்ச்சியடையும். இது மற்ற இறக்குமதி பொருட்களுடைய விலையையும் உயர்த்தக்கூடிய ஒரு அபாயம் இருக்குது. இந்தியாவுடைய சேமிப்பில் இருக்கக்கூடிய டாலர்கள் வேகமாக குறையும். எண்ணெய் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத தேவை. ஆனால் தங்கம் மற்றும் வெளிநாட்டு சுற்றுலாங்கிறது தனிநபரால் தள்ளி போடக்கூடியவை,
கச்சா எண்ணெய் விலை உயர்வால் ஏற்படக்கூடிய பொருளாதார சுமையை சமாளிக்க மக்கள் மற்ற துறைகளில் செல்ஃப் ரெஸ்ட்ரைன் மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் அரசின் கோரிக்கை. ஆனால் இங்கே என்ன சிக்கல் இருக்குன்னா, வெளிநாட்டு சுற்றுலா அப்படிங்கிறது கூட ஒரு லக்ஸரி அப்படிங்கலாம் அல்லது தனிநபர்களுடைய விருப்பம் என்பதாக இருக்கும். ஆனால் தங்கத்தை பொறுத்த வரைக்கும் அது லக்ஸரி இல்லை. இன்னொன்று, முதலீடாக மட்டும் இல்லை, நம்முடைய வீடுகளில் எல்லா நல்ல நிகழ்வுகள்லையும் தங்கம் அப்படிங்கிறது கூடவே இருக்கக்கூடிய ஒன்று. திருமணங்கள் அப்படின்னு ஒவ்வொரு முக்கியமான நிகழ்வுகளையும் பிறந்தநாள் வரைக்கும் தங்கம் அப்படிங்கிறது முக்கியமாக இருக்கும். அப்போ இது ஒரு பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் பர்சனலாக இது முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும், இப்போ தங்கத்தோட விலை எவ்வளோ உயர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஒவ்வொரு நாளும். இன்றைக்கு இந்த எக்ஸைஸ் டியூட்டி அதிகமான பிறகு அதனுடைய விலை இன்றைக்கு ஒரே நாளில் 8,500 ரூபாய் கூடி, அதுக்கு பிறகு மதியத்தில் ஒரு சவரனுக்கு 3,000 ரூபாய் குறைஞ்சு 5,000 ரூபாய் அதுவும் கூடுதலாகத்தான் இருக்குது. அப்போ இந்த விலையேற்றம் ஒரு பக்கம் இருக்கும்போது அதை வாங்கவும் வேண்டான்ற சஜஷன்ஸை மக்கள் ஒரு வேறு விதமாக தான் பார்க்கக்கூடியதை பார்க்குறோம். ஹார்முஸ் நீரில் ஏற்படக்கூடிய ஒரு சிறு தடை கூட இந்தியாவுடைய சாதாரண குடிமகனுடைய சமையலறை பட்ஜெட்டில் எதிரொலிக்கக்கூடியதாக மாறி இருக்குங்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய ரியாலிட்டி. இந்த எண்ணெய் அதிர்ச்சியை தாங்கிக் கொள்ளவே தங்கம் மீதான வரி உயர்வு மற்றும் இதர சிக்கன நடவடிக்கைகள் ஒரு டிஃபென்சிவ் ஷீல்டாக பயன்படுத்தப்படுதுன்னு மத்திய அரசினுடைய அதிகாரிகள் சொல்கிறாங்க. ஏற்கனவே உலகின் மிகப்பெரிய பொருளாதார நாடுகளுடைய பட்டியலில் இந்தியா 6வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. இந்த சரிவு இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி குறைந்ததுனால் ஏற்பட்டதில் மாறா கரன்சி வேல்யூவில் ஏற்பட்ட மாற்றங்களால் நிகழ்ந்தது. 2025-26 நிதியாண்டில் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயுடைய மதிப்பு சுமார் 11% வரைக்கும் சரிஞ்சிச்சு. சர்வதேச அளவில் ஒரு நாட்டோட பொருளாதாரம் டாலர் மதிப்பிலேயே கணக்கிடப்படுறதுனால ரூபாயினுடைய வீழ்ச்சிங்கிறது இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் டாலர் மதிப்பை சற்றே குறைத்து காட்டியது. அதே நேரத்தில் ஜப்பான் மற்றும் இங்கிலாந்து நாடுகளுடைய நாணய மதிப்பு டாலருக்கு நிகராக வலுவடைஞ்சதுனால அவை நாமினல் ஜிடிபி அடிப்படையில் இந்தியாவை விட சற்று முன்னேறி இருக்கின்றன. தரவரிசையில் 6வது இடத்திற்கு சென்றாலும் உலகின் பெரிய பொருளாதார நாடுகளில் இந்தியா இப்போது மிக வேகமாக வளர்ந்து வரும் நாடாக நீடிப்பதாக IMF சொல்கிறாங்க. ஆனாலும் சர்வதேச சந்தையில் இந்தியாவுடைய ஜிடிபி டாலர் மதிப்பில் குறைந்திருப்பதுங்கிறது உலக முதலீட்டாளர்களுக்கு ஒரு எச்சரிக்கை மணி. இந்தியா வேகமாக வளர்ந்தாலும் இந்திய ரூபாயினுடைய மதிப்பு தொடர்ந்து வீழ்ச்சியடைகிறதுங்கிறது அந்நிய முதலீட்டாளர்களின் லாபத்தை குறைக்கும். இதனால் அவங்க இந்தியாவை விட்டு வெளியேறி ஜப்பான் அல்லது இங்கிலாந்து போன்ற நிலையான நாணய மதிப்பு கொண்ட சந்தைகளுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற எச்சரிக்கையும் பொருளாதார நிபுணர்கள் கொடுக்குறாங்க. இந்தியா தங்கம் மீதான இறக்குமதி வரியை 15% உயர்த்தியதை உலக வர்த்தக அமைப்பு, சுவிட்சர்லாந்து, ஐக்கிய அரபு அமீரகம் போன்ற ஏற்றுமதி நாடுகள் ப்ரொடெக்ஷனிசம் பாலிசியாக பார்க்குறாங்க. இது சுதந்திரமான உலக வர்த்தகத்திற்கு தடையாக இருக்கிறதா அவை கருதக்கூடும். பிரதமர் மோடியோட கோரிக்கையான தங்கம் வாங்குவதை தவிர்க்கவும் வெளிநாட்டு சுற்றுலாவை குறைக்கவும் அப்படிங்கிறது உள்நாட்டு பொருளாதாரத்துக்கு நல்லது. ஆனால் உலக பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியர்கள் போன்ற மிகப்பெரிய நுகர்வோர் இருக்கக்கூடிய இந்த இடத்துல செலவு செய்கிறத நிறுத்தினா அது உலகளாவிய சுற்றுலா மற்றும் நகை வர்த்தகத்தில் ஒரு பெரும் மந்தநிலையை உருவாக்கும். பொருளாதார தரவரிசையில் இந்தியா 6வது இடத்துக்கு சென்றதுங்கிறது வெறும் புள்ளி விவர மாற்றம் அப்படின்னு நம்ம சொன்னாலும் அது இந்தியாவுடைய கடன் மதிப்பீட்டை பாதிக்கலாம். தரவரிசையில் ஒரு நாடு பின்னோக்கி செல்லும்போது சர்வதேச நிறுவனங்கள் அந்த நாட்டுக்கு வழங்கக்கூடிய கடனுக்கான வட்டி விகிதத்தை உயர்த்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி சாமானிய மக்கள் வரைக்கும் கேட்கக்கூடிய கேள்வியாக மாறி இருக்கிறது இன்னொரு லாக்டவுனா அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சியான கேள்வி தான். இதை தாங்க முடியுமா அப்படிங்கிற கேள்விகள்லாம் பேச தொடங்கியிருக்கிறாங்க. ஆனால் அரசு அதிகாரப்பூர்வமாக லாக்டவுன் அறிவிக்கலை. அப்படி ஒன்று இல்லை, அது அப்படி ஒரு சிக்கலும் வராது அப்படிங்கிறது தான் அரசு தரப்புலேருந்து சொல்லப்படக்கூடியது. ஆனாலும் எரிபொருள் பற்றாக்குறை மற்றும் அதிக விலை காரணமாக மக்களோட நடமாட்டம் குறையும் போது அந்த நிலை இருக்கு இல்லையா, அதை நிபுணர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அது ஒரு மெய்நிகர் லாக்டவுன் அப்படின்னே சொல்ல முடியும். அந்த நிலைக்கு போவோங்கிறாங்க. அதாவது லாக்டவுன் இல்லாமலேயே பொருளாதார நடவடிக்கைகள் தானாகவே முடங்கும் அபாயம் இருக்குது. இதனால் மக்கள் எதற்கும் தயாராகவே இருக்க வேண்டும் அப்படின்னு முக்கியமான நிறுவனங்களுடைய முதலீட்டு நிறுவனங்களுடைய முக்கியமான மூத்த நிர்வாகிகள்லாம் ஒரு அலர்ட் கொடுக்குறாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு நெருக்கடி வரலாம், அதை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் முன்வைக்கிறாங்க. இது சர்வதேச அளவில் நடக்கக்கூடிய இந்த முக்கியமான சிக்கல்களுடைய பாதிப்பு இந்தியாவுக்கும் வரும் அப்படிங்கிறதான் அவங்க சொல்லக்கூடிய கருத்தாக இருக்கிறது. ரொம்ப குறிப்பாக மத்திய கிழக்கில் தொடர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த போர், அங்கே இருக்கக்கூடிய பதட்டம் அப்படிங்கிறது உலக நாடுகள் அத்தனைக்கும் பாதிப்பை உண்டாக்கி இருக்கிறது அல்லது அதனுடைய தாக்கம் பெரிய அளவுக்கு இருக்கிறது அப்படிங்கிறது தான் நிதர்சனம். மீண்டும் ஒரு காணொலியை சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.